ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட 8 முக்கிய நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் சுமார் 200 போர் விமானங்களை ஈரானுக்குள் அனுப்பி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. ஈரானுக்குள் நுழைந்து 200 விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி 200 இஸ்ரேல் போர் விமானங்கள் ஈரானினுடைய 100 இடங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருந்ததாக இஸ்ரேல் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஈரான் நாட்டினுடைய தலைநகரமான டெஹ்ரான் உள்ளிட்ட 8 முக்கிய நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை எல்லாம் நடத்தி முடித்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். டெஹ்ரான் மட்டுமல்லாமல் டஃப்ரிஸ், கெர்மன்ஷா, இலம், அவாஷ், அரக், இஷப்கான், நட்டன்ஸ் ஆகிய நகரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. 200 போர் விமானங்கள் மூலமாக இஸ்ரேல் நாட்டு விமானங்கள் உள்ளே ஊடுருவி சென்று ஈரானுக்குள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 100 இடங்களை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இஸ்ரேல் விமானங்கள் குண்டுகளை வீசி அந்த நகரங்களில் இருந்த அந்த முக்கிய நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலும் கூட இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் மூலமாகவே குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. ஈரான் நாடு தொடர்ந்து யுரேனியம் செறிவூட்டல் நிலையம் வைத்திருக்கக்கூடிய நட்டன்ஸ் நகரிலும் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதே போன்று அணு ஆராய்ச்சி நிலையம் அமைந்திருக்கக்கூடிய டஃப்ரிஸ் என்கின்ற நகரப்பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இன்று அதிகாலை இஸ்ரேல் விமானப்படை நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலிலே ஈரான் நாட்டினுடைய முக்கியமான ராணுவ நிலைகள் மட்டுமல்ல, ராணுவ தளபதிகளும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பொழுதும் ஈரான் நாட்டினுடைய முக்கியமான அணு விஞ்ஞானிகள் குறிவைத்து தாக்கி அழிக்கப்பட்டார்கள். அதே போன்று ஈரான் நாட்டினுடைய முப்படைகளின் தலைமை தளபதியான முகமது பகேரி இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தையும் கண்டறிந்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதன் மூலமாக ஈரானினுடைய முப்படை தலைமை தளபதி முகமது பகேரியும் ஈரான் நாட்டுக்குள் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் பலியாகி இருக்கின்றார். இஸ்ரேல் தாக்குதலில் முப்படைகளுடைய தலைமை தளபதியான முகமது பகேரி பலியாகி இருப்பதாக ஈரான் நாடும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கின்றது. இஸ்ரேல் நடத்திய அந்த வான்வழி தாக்குதலிலே ஈரான் ராணுவத்தினுடைய மற்றொரு முக்கிய தளபதியான ஹொசைன் சலாமியும் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரான் ராணுவத்தினுடைய மூத்த கமாண்டராக இருக்கக்கூடிய அந்த குலாமி ரஷீத் என்பவரும் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த 8 நகரங்களை குறிவைத்த தாக்குதல் 200 விமானங்கள் மூலமாக 100 இடங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டிருந்த நிலையில் அதில் ஈரான் நாடு உற்பத்தி செய்யக்கூடிய அணு ஆயுதங்களுடைய தளமாக இருந்த இடங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரான் நாடு கண்டம் விட்டு கண்டம் பாய்வதற்கான ஏவுகணையை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது 5000 கிலோமீட்டருக்கும் கூடுதலான இலக்குகளை சென்று தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் என்பார்கள். அந்த அடிப்படையில் ஈரான் நாடு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடைய குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய விதமாக கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்ற இடங்களையும் கண்டறிந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் யுரேனியம் செறிவூட்டுதல் என்பது உலகளாவிய அளவில் ஒரு முக்கியமான ராணுவ தன்மை கொண்டதாக பார்க்கப்படும். யுரேனியத்தை செறிவூட்டி தான் மின்சாரம் உள்ளிட்டவற்றை, அணு மின்சாரம் உள்ளிட்டவற்றை எல்லாம் தயாரிக்க முடியும். யுரேனியத்தில் இருக்கக்கூடிய அந்த செறிவூட்டக்கூடிய பொருள்களை கிட்டத்தட்ட 3% அளவிற்கு மட்டும்தான் செறிவூட்ட வேண்டும் மின்சாரம் தயாரிப்பது போன்றவற்றுக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் ஈரான் நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை 60% மேலே செறிவூட்டி இருக்கின்றது. ஒருவேளை அந்த யுரேனியத்தில் இருக்கக்கூடிய சில தனிமங்களை 90% அளவிற்கு ஈரான் நாடு செறிவூட்டி விட்டால் அதன் மூலமாக அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும். அணு ஆயுதங்களை உருவாக்கினால் ஏற்கனவே கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு உள்ளாக சென்று ஊடுருவி தாக்கக்கூடிய ராணுவ வல்லமை கொண்ட ஒரு நாடாக ஈரான் மாறிவிடும். இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளை மிக எளிதாக தாக்கி அழிக்கக்கூடிய நாடாகவும் ஈரான் மாறிவிடும். எனவே ஈரான் நாட்டினுடைய அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய திட்டத்தை நிர்மூலமாக்க வேண்டும். ஈரான் நாட்டினுடைய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய தொலைதூர ஏவுகணை உற்பத்தி கூடங்களையும் தகர்த்து எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரே நேரத்தில் ஈரான் நாட்டினுடைய முக்கியமான ராணுவ தளபதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவர்களை கொன்று அழிப்பதன் மூலமாக உடனடியாக ஈரான் நாடு இஸ்ரேலுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை எடுக்க செய்யக்கூடிய அந்த முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்ற அடிப்படையிலும் ஈரான் நாட்டினுடைய ராணுவ தலைமை தளபதியான பகேரி என்பவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் ராணுவம்.
அது மட்டுமல்லாமல் ஹொசைன் சலாமி என்ற ஒருவரும் குலாம் அலி ரஷீத் என்கின்ற ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் அந்த முக்கியமான ராணுவ தளபதிகளை கொல்லுவதன் மூலமாக உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதை உறுதி செய்யும் என்ற அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஈரான் நாட்டினுடைய 8 நகரங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அதில் ஈரான் நாடு அணு ஆராய்ச்சி நிலையம் அமைத்திருக்கக்கூடிய டப்ரிஸ் நகரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஈரான் நாடு அமெரிக்க நாட்டினுடைய எதிர்ப்பையும் மீறி யுரேனியத்தை அளவிற்கு அதிகமாக செறிவூட்டி அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான நிலையத்தை அமைத்திருக்கக்கூடிய நட்டத் நகரிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஈரான் தலைநகரான டெஹ்ரானிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. 200 இஸ்ரேலிய விமானங்கள் ஊடுருவி சென்று ஈரான் நாட்டினுடைய 100 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இடங்களை பொறுத்தவரை முக்கியமான ராணுவ தளபதிகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களையும் கண்டறிந்து இஸ்ரேல் நாட்டினுடைய உளவு அமைப்பான மொசாத் கொடுத்திருந்த விவரங்கள் அடிப்படையில் ஈரானினுடைய ராணுவ தளபதிகள் எந்தெந்த இடத்திலெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை மொசாத் மூலமாக தகவலை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் ஒரு துல்லியமான தாக்குதலை ஈரானுக்குள் நடத்தி முடித்திருக்கின்றது. ஈரான் வசமும் கணிசமான அணு ஆயுதம் தவிர்த்த பிற வகை ஏவுகணைகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஈரானும் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதலை சமாளிப்பதற்காக குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய விதமாக ஒரு ராணுவ வல்லாண்மை கொண்ட நாடாகத்தான் ஈரான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஈரானை குறிவைத்து 200 விமானங்களை கொண்டு ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் முழுவதுமாக இருக்கக்கூடிய 100 இடங்களில் பரவலாக ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.